எல்லா தகவலையும் வாங்கணும். எல்லா தகவலையும் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள இருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்குள்ள உள்ள ஒருத்தர் இருக்கிறாரா, அவர்கிட்ட என்ன தகவல் வருதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த டிசிஷன் சரியான டிசிஷனா இருக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து. எல்லாரும் சொல்லுவோம், நான் என் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். இந்த வசனம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து எனக்கு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டோம்னா பெரும்பாலும் நேரத்தை நம்ம நடக்கிறதே கிடையாது. இந்த வார்த்தை நமக்கு தெரியும், இந்த வசனம் நமக்கு வாழ்க்கையின் ஒரு மனதில் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அநேக நேரத்தில் நம் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத அளவுக்கு பிசாசனுடைய மனதையும் எண்ணத்தையும் வேறு வகையில் திசை திருப்புறதில் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறார். அது திசை திருப்புற ஒரு காரியம் அந்த வசனமே சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என் சுய புத்தியின் மேலே என்னுடைய அறிவின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன்னா நான் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா புத்தியை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. உங்களுக்கும் கர்த்தர் புத்தியை கொடுத்துருக்காரு, எனக்கும் புத்தியை கொடுத்துருக்கிறாரு. புத்தி இருக்கிறதுனால சில காரியங்களை சிந்திக்கணும். சில காரியம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சுய அறிவு கூட இல்லையாடா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, சிலர்கிட்ட சுய புத்தி கூட இல்லையா, கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோம். சிந்தனையை கர்த்தர் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். வேதமே சொல்லுகிறது, பிலிப்பியர் 4 சொல்லும் பொழுது, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ நற்கீர்த்தி எதுவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளே சிந்தித்து கொண்டு. ஆங்கில பைபிளில் திங்க்குன்னு இருக்குது. திங்க்குன்னாவே அதே ஒரு பெரிய ஒரு போதனை தான். கொஞ்சம் சிந்தின்னு அர்த்தம். நிறைய மக்கள் எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது. அதே முதல்ல சிந்தனை அவசியமா, புத்தி அவசியமானு காட்டா அவசியம். வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொண்டிருக்கு. ஆங்கிலத்தில் கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்கை சம்பாதித்து கொண்டிருக்கு. புத்தி அவசியமா? அவசியம். அநேக மக்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே என் புத்தியை முற்றிலுமா உன் கையில் கொடுத்துறேன், நான் எதுவுமே சிந்திக்க விரும்பலை, முற்றிலுமா நான் என்ன சிந்திக்கணுமோ ஏது சிந்திக்கணுமோ அதை நீங்களே சிந்திங்க, என்னை முற்றிலுமா ஆட்கொண்டு என் மனதை அப்படியே ஆட்கொண்டு. என் மனது இல்லை என்னமே, அது உங்கள் மனசு. நீங்கள் என்ன சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என் மூலமாக சிந்திங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அப்படி நடக்காது. இது யார் செய்வான்னா பிசாசு செய்வான். பிசாசு உங்களுடைய விருப்பமே இல்லாமல் உங்கள் மனதை எடுத்துட்டு அவன் என்னெல்லாம் சிந்திக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் உங்கள் மூலமாக சிந்திக்க வைப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி சில மதத்தில் இந்த மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா, கிறிஸ்தவ மெடிடேஷன் வேறு. கிறிஸ்தவ மெடிடேஷனுங்கிறது ஒரு காரியத்தை சிந்தித்து அதை பல கோணத்தில் திரும்ப திரும்ப வாயிலே சொல்கிறது. அதாவது அதை மர்டர் பண்ணுவது, அதை யோசிப்பது, அசை போடுவது, அது கிறிஸ்தவ மெடிடேஷன். மெடிடேஷன்னா வாயில் முணுமுணுன்னு சொல்கிறது. சில மக்கள் ஒரு மெடிடேஷன் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே சிந்திக்காத ஆனால் சிந்தி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதையுமே சிந்திக்காமல் ஒரு ஒளியை மனதில் வச்சு அந்த அப்படியே அந்த ஒளியவே இன்னும் மொழியை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மனது வெளியே போயிடும். கர்த்தர் நமக்கு சிந்தையை கொடுத்துருக்கிறார், புத்தியை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய எண்ணத்தையும் சிந்தையும் அப்படியே ஆட்கொள்வது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னென்றால், உன் புத்தியை என் மேலே வை, மேலானதை நாடுங்கள் இருக்கு, இவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். இது நம்ம கையில் அந்த புத்தியை கொடுத்து சிந்திக்க சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும் இருக்கு. ஒரு காரியத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதை குறித்த பல காரியங்களை அலசி ஆராயலாம். இது என்ன அது என்ன அப்படின்னா அதை குறித்து நிறைய தகவல்களை, இன்ஃபர்மேஷனை நான் பெறுவது அவசியம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் டிசிஷன் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் வரும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் டிசிஷன் எடுத்தோம்னா என் சுய புத்தியின்மை நான் சார்ந்து கொள்கிறேன்னு அர்த்தம். எனக்கு கிடைச்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் அடிப்படையில் நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு அர்த்தம். அப்படி எடுக்கக்கூடாது. நமக்கு ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார். வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் வெற்றிகரமாக இருக்கணும், அந்த தீர்மானம் சக்ஸஸாக இருக்கணும், ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அது ஊழியமாக இருக்கலாம், வீட்டில் சில காரியங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். அது குறித்து கட்டாயம் சில தகவல் அவசியம். எல்லா தகவலையும் வாங்கணும்.
எல்லா தகவலையும் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்க்கணும். உங்களுக்குள்ள உள்ள ஒருத்தர் இருக்கிறாரா, அவர்கிட்ட என்ன தகவல் வருதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த டிசிஷன் சரியான டிசிஷனாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும், இப்போ சில காரியங்களுக்கு சில பொருளை வாங்க போகிறோம். பொருளை வாங்க போகும்போது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சீப்பாக இருந்துச்சுக்கிறோம். சீப்பாக இருந்துச்சு, எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப விலை மலிவாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன் அப்படி சொல்லும் பொழுது நம்ம ஆவியானவரால் நடத்தப்படலை. எது சீப்பாக இருந்துச்சோ அதனால் நடத்தப்படுகிறோம். அந்த சீப்பாக இருந்து நடந்தது கொஞ்ச நாளில் அது சீப்பாகவே போயிடும். அது ரொம்ப நாள் நம்ம கையில் இருக்காது, ஓரமாக போயிடும். என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருந்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு தோல்வியாக அமையாது.